நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தளபதி படத்தை வந்து தலைவரோட பிறந்த நாளைக்கு ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ரீரிலீஸ் படமா அல்லது புது படமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லா தியேட்டரில் இருந்தும் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வெளியாகிட்டுருக்கு. அந்த வீடியோக்களில் ரசிகர்கள் பண்ணுற அலப்பறை பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் நிறைய தியேட்டரில் வந்து தியேட்டர்காரங்களே பயங்கரமாக ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் தளபதி ரீரிலீஸ் வந்து புதுப்படங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம மட்டும் சொல்லலை, ரோஹிணி தியேட்டர் ஓனர் நிக்லேஷ் சூர்யாவே ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. தளபதி படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் வந்து நாங்கள் இன்னும் ஷோஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம் மெயின் ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைக்கி நைட்டு 10:30 மணிக்கும் அதே சமயம் நாளைக்கு மதியம் 1 மணி ஷோவுக்கும் இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தலைவரோட எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். சக்கரை இருக்கும் இடத்த எறும்புகளுக்கு சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் படம் தியேட்டருக்கு வந்தால் ரசிகர்களை பற்றி கேட்கவா வேணும். எல்லா ரசிகர்களும் தியேட்டருக்கு போய் திருவிழா மாதிரி தான் கொண்டாடுவாங்க. இந்த தளபதி படத்தையும் அப்படி தான் கொண்டாடி இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு ரீரிலீஸ் படத்தில்.